ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப்னியே. நிஜமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் போதும். ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். இது நான் சொல்லலை, பல பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை தான் எங்கள் டைட்டிலாகவே கொடுத்துட்டேன். நிஜமாக நீங்கள் அப்படி ஒரு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டு போடுங்க. இந்த ஒரு சேனலில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, நான் ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு ஷேரு அது பண்ணுங்கள், போதும் எனக்கு. இன்றைக்கி நாம் ஒரு சில 40 வாக்கியங்களை ஆங்கிலத்தில் பார்க்கலாம். இஃப் யூ டூ வாட் ஐ வாண்ட், ஐல் டூ எனிதிங் யூ வாண்ட். இஃப் யூ டூ வாட் ஐ வாண்ட், ஐல் டூ எனிதிங் யூ வாண்ட். நான் விரும்பியதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்பும் எதையும் நான் செய்வேன். நம்ம சொல்கிறது இல்லையா, டேய் நான் நினைக்கிறத நீ செஞ்சேன்னா நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அதுதான் இஃப் யூ டூ வாட் ஐ வாண்ட், ஐ வில் டூ எனிதிங் யூ வாண்ட். யூ குட் ஸ்டே ஹியர், நீங்கள் இங்கே தங்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு லேட் நைட்டாக, சரிடா நீ இங்கே தங்கலாம். யூ குட் ஸ்டே ஹியர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ வில் see you when you get here. ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க, ஓகே நான் உன்னை வரும்போது பார்க்குறேன், நான் உன்னை இங்கே வரும்போது பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா. ஐ வில் see you when you get here. நீங்கள் இங்கே வரும்பொழுது நான் உன்னை பார்ப்பேன். அதாவது ஐ வில் see you, அது எப்போ நடக்குன்னு தெரியாது, ஆனால் இங்கே வரும்போது பார்ப்பேன். அதாவது இந்த ஒரு விஷயம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்ப்பேன்றதுனால தான் இங்கே வந்து வில்லை பயன்படுத்தியிருக்கோம். இங்கே எப்போ வரேன்னு தெரியாது, வரும்போது பார்க்கலான்றதுனால சிம்பிள் ப்ரெசண்ட்டை பயன்படுத்தியிருக்கிறோம். How did you get in my house? How did you get in my house? எப்படிரா என் வீட்டில் நீ வந்த? சொல்லாமல் வந்திருப்பான், இல்லை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான், அதையும் மீறி வந்திருப்பான் இல்லையா. How did you get in my house? என் வீட்டில் நீங்கள் எப்படி வந்தீர்கள்? அதுதான் ஐ ஆம் கோயிங் டு கோ. இதை நம்ம அடிக்கடி சொல்லுவேன், நான் போக போகிறேன்டா நம்ம சொல்கிறது இல்லையா. ஐ ஹாவ் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டும். ஐ ஆம் கோயிங் டு கோ, நான் போக போகிறேன், ரெடியாக இருக்கிறேன். அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டான், அதனால தான் நம்ம கோயிங் டு ஏற்கனவே ஒரு தனி லெசன் கூட இருக்குது, அதை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஐ ஆம் கோயிங் டு கோ, நான் போக போகிறேன். We hardly have a talk to each other. இங்கே ஹார்ட்லினா ஆல்மோஸ்ட் நத்திங், கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான். We hardly have a talk to each other. நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதில்லை, அவ்வளோ பேசிக்கிட்டே கிடையாது, ரொம்ப ரேரு, அதுதான். We hardly have a talk to each other. You could see it from in here. நீங்கள் அதை இங்கிருந்து பார்க்கலாம். நீ இங்கிருந்தே அதை பார்க்கலாம்டா நம்ம சொல்கிறது இல்லையா. You could see it from in here. Why would I lie? நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன். Why would I lie? நான் ஏன் போய் சொல்வேன். Why would I lie? I already had breakfast. நான் ஏற்கனவே காலை உணவு சாப்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டில் தான் சொல்லியிருக்கோம். ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னா நான் சாப்பிட்டேன். ஐ ஆல்ரெடி ஹேட் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சு ரொம்ப நேரம் கழித்து இதை கேட்கும்போது, இல்லை இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஐ ஹாவ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இஸ் திஸ் கோன்னா பி எ ப்ராப்ளம்? இது ஒரு பிரச்சனை ஆகுமா? இஸ் திஸ் கோன்னானா கோயிங் டு. இஸ் திஸ் கோன்னா பி எ ப்ராப்ளம்? இது ஒரு பிரச்சனை ஆகுமா? நம்ம கேட்குறது இல்லையா, இது பிரச்சனை ஆகுமாடா. இஸ் திஸ் கோன்னா பி எ ப்ராப்ளம்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? என்ன வித்தியாசம்? எக்காரணத்துக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லாதீங்க. வாட்ஸ் த டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், டிஃப்ரென்ஸுங்கிறது நவுன். அதுக்குள்ளே என்ன வித்தியாசம் நம்ம கேட்குறோம் இல்லையா. வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம்? இஸ் there any significance difference in quality between these two items? இந்த இரண்டு பொருட்களுக்கும் இடையில் தரத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா? நம்ம ரெண்டு பொருளை காமிச்சிட்டு இதில் ஏதாவது குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கா நம்ம கேட்குறதில்ல, அதுதான். இஸ் there any significant difference in quality between these two items? சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா குறிப்பிடத்தக்க, டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கான்னு நம்ம கேட்குறோம்.
ஐ லேர்ன் இட் ஃப்ரம் யூ. அதை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஐ லேர்ன் இட் ஃப்ரம் யூ. இதை லேர்ன்டுன்னு படிக்காதீங்க, லேர்ன் இட். அதுக்கப்புறம் ஒரு இட்டு. ஐ லேர்ன் இட் ஃப்ரம் யூ. அதை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஹூ லெட் ஹர் இன். அவளை உள்ளே அனுமதித்தது யார்? ஒருத்தர் வர வேணான்னு சொல்லியிருப்பீங்க, அவள் உள்ளே வந்துட்டுருப்பா. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஹூ லெட் ஹர் இன், அவளை யாரா உள்ளே விட்டது? அதுதான். திங்க் அபவுட் வாட் ஐ செட். நான் சொன்னதை பற்றி சிந்தியுங்கள். திங்க் அபவுட் வாட் ஐ செட். நான் என்ன சொன்னோன்னா அது யோசித்து பாருங்கள். நம்ம சொல்கிறது இல்லையா, நான் சொன்னதை யோசித்து பாருடா அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா. திங்க் அபவுட் வாட் ஐ செட். ஆர் இன்சன். நீங்கள் பைத்தியமா? நம்ம அடிக்கடி நீ என்ன பைத்தியமா? ஆர் இன்சன். Why do you want to mess it up? Why do you want to mess it up? அது ஏன் குழப்ப விரும்புகிறீர்கள்? நீ ஏன்டா அதை குழப்பற தேவையில்லாமல் நம்ம சொல்கிறது இல்லையா. Why do you want to mess it up? மெஸ்ஸுனா குழப்பம். சாப்பிட்றதுக்கும் ஒரு மெஸ்ஸுன்னு இருக்குது, இது மெஸ்ஸு, ரெண்டு அர்த்தம். Why do you want to mess it up? அது ஏன் குழப்ப விரும்புகிறீர்கள்? What does that mean? அதற்கு என்ன பொருள்? இங்கே தேர்ட் பர்சன்றதுனால தான் இங்கே டஸ் எடுத்துருக்கோம். What does that mean? I'll back in an hour. நான் 1 மணி நேரத்தில் திரும்ப வருவேன். I'll be back in an hour. What's wrong with that? அதில் என்ன தவறு? What's wrong with that? அதில் என்னடா பிரச்சனை? அதில் என்ன ப்ராப்ளம்? அதில் என்ன தவறு? What's wrong with that? How do you lift those bureau without anyone's help? யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த பீரோவை எப்படி நீங்கள் உயர்த்துவது? How do you lift those bureau without anyone's help? எக்காரணத்தை கொண்டும் எஸ் இல்லாமல் சொல்லக்கூடாது. anyone's help. She obviously knows me better than you do. உன்னை விட அவள் என்னை நன்கு அறிவாள். She obviously knows. இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலன்றதுனால தான் வெர்பா கூட எஸ் எடுத்துருக்கோம். She obviously knows me better than you do. அதான் உன்னை விட அவள் என்னை நல்லா அறிஞ்சிருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான். It was switch on when I came in. நான் உள்ளே வரும்போது அது சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டது, அதாவது ஏற்கனவே ஆனில் இருந்தது. It was switch on when I came in. நான் உள்ளே வரும்பொழுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், சிம்பிள் பாஸ்டில். It was switch on when I came in. நான் உள்ளே வரும்போது. How do you know it's mine? இது என்னுடையது என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? How do you know it's mine? இது என்னோடதுன்னு உனக்கு எப்படா தெரியும்? நம்ம கேட்குறது இல்லையா. How do you know it's mine? Was he watching TV? அவர் டிவி பார்த்து கொண்டு இருந்தாரா? அப்பா வீட்டுக்கு வந்தோடனே பையன்கிட்ட கேட்பார், இல்லை பொண்டாட்டிக்கிட்ட கேட்பார், அவன் டிவி பார்த்துட்டு இருந்தானா? Was he watching TV? I made this for you. நான் இதை உங்களுக்காக செய்தேன். குழந்தை கூட சம்டைம்ஸ் ஒரு டிசைன் பண்ணி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிங்க. I made this for you. நான் இதை உங்களுக்காக செய்தேன். I made it myself. அதை நானே உருவாக்கினேன். அந்த குழந்தையே உருவாக்குது இல்லையா, அதுதான். அதே போல் தான் I made it myself. அதை நானே உருவாக்கினேன். இதெல்லாம் குழந்தைங்க சொல்லும். Why don't you go out and play on the ground? ஓகே, குழந்தைங்கிட்ட போய் சொல்லலாம். எந்த நேரம் டிவியே பார்த்துட்டு இருந்தா Why don't you go out? ஏன்டா வெளியில் போகக்கூடாது? Play on the ground. அதாவது வெளியில் கிரவுண்டில் போய் விளையாடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு நம்ம கேட்குறோம். Why don't you go out and play on the ground? What do you want from me? என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னடா வேணும் என்கிட்டேருந்து நம்ம கேட்குறது இல்லையா. What do you want from me? What am I supposed to do when he ignores me? அவள் என்னை புறக்கணிக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வேளை நம்ம கேட்குறது இல்லையா, அதுதான். இங்கே ஹீன்றதுனால தான் இங்கே இக்னோர்ஸ். What am I supposed to do when he ignores me? அவள் என்னை புறக்கணிக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு, ப்ரெசண்ட்டு கண்டினியூஸு, ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு, சிம்பிள் பாஸ்ட், இதெல்லாம் தான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள். இதெல்லாம் நான் டென்ஸ் ஏற்கனவே போட்டுட்டேன். அந்த டென்ஸு போட்டதோட சாம்பிள்ஸ் தான் இந்த வேர்ட் சென்டென்சஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். எடுத்தோடனே இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். Why don't you let me talk to him? அவருடன் என்னை பேச ஏன் அனுமதிக்கவில்லை? என்னை ஏன்டா அவங்ககிட்ட பேசவே விட மாட்டேன்றா? Why don't you let me talk to him? Why don't you let me? என்னை ஏன் விட மாட்டேன்ற? Talk to him, அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. அதுதான். She wants to talk to you. அவள் உங்களுடன் பேச விரும்புகிறாள். நீங்கள் ஒரு ரிசப்ஷனில் இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது she wants to talk to you. அவள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாள். She wants.
இங்கே ஷீ தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால தான் வெர்பா கூட எஸ் எடுத்துருக்கோம். இதெல்லாம் ஏன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்குன்னா உங்களுக்கு ரிமைண்டிங் ஆகிட்டே இருக்குன்றதுக்காக தான். வாட் டிட் ஷி சே? கடைசியாக நம்ம போய் கேட்பல, என்னடா அவள் சொன்னா? ஏன்னா பேச விரும்புகிறேன்னு சொல்லிட்டான். ஷி வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. ஆனால் இருந்தாலும் என்ன பேசணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? வாட் டிட் ஷி சே? அவள் என்ன சொன்னாள்? இஸ் ஷி அலௌடு டு டூ தட்? அவள் அதை செய்ய அனுமதிக்கப்படுகிறாளா? இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அலௌடு அது வெர்பு தான். இஸ் ஷி, அதாவது ஷீ இஸ் அலௌடு டு டூ தட், அவள் செய்ய அது அனுமதிக்கப்படுகிறாள். அதாவது ஷீ இஸ் அலௌடு. என்ன சார் வெர்பு ஈஸு அதுக்கப்புறம் அலௌடுன்னு வருதா? இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டு இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் செய்யக்கூடிய விஷயம், அதுவே பேசிவ் வாய்ஸுங்கிறது சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணுற விஷயம். அதெல்லாம் இன்னும் விளக்கமாக இன்னும் சொல்லலை. ஸோ இப்படி தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், அதாவது அவள் வந்து ஷீ அனுமதிக்கப்படுகிறாளா, அதாவது அலோவ் பண்ணாங்கன்னா அவள் ரிசீவ் பண்ணுற அந்த ஆக்ஷனை, அதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் இந்த கொஷின் இஸ் ஷி அலௌடு டு டூ தட், அவள் அதை செய்ய அனுமதிக்கப்படுகிறாளா? இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வேர் டு யூ வாண்ட் டு டூ திஸ்? இதை எங்கே செய்ய விரும்புகிறீர்கள்? ஒரு விஷயம் எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணியிருக்கான், அதை நீ எங்கடா செய்ய போகிற நம்ம கேட்குறதில்ல. வேர் டு யூ வாண்ட் டு டூ திஸ்? வேர் டு யூ வாண்ட் டு டூ திஸ்? இதை நீ எங்கே செய்ய விரும்புகிறீர்கள்? we are not here for conceding. ஒப்புக்கொள்வதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை. நான் ஒத்துக்கிறதுக்காக நான் ஒன்றும் இங்கே வர்றதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா? அதுதான் கன்சீடிங்னா ஒத்துக்கொள்வது ஒரு விஷயத்தை. we are not here for conceding. ஒப்புக்கொள்வதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. நான் ஒன்றும் வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்காக வரல, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும் வீட்டில். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? என்னடா உன் மனசு இங்கே இல்லையா நம்ம கேட்கறது இல்லையா? என்னடா மனசு எங்கேயோ போயிடுச்சா? அவுட் ஆஃப் மைண்டில் இருக்கா? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? ஷி டிடன்ட் ஈவன் ஆஸ்க் ஃபார் தட். அவள் அதை கூட கேட்கவில்லை. அவள் அதை கூட கேட்கலடா. ஷி டிடன்ட் ஈவன் ஆஸ்க் ஃபார் தட். ஏற்கனவே ஈவனுக்கு ஒரு தனி லெசனே போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஷி டிடன்ட் ஈவன் ஆஸ்க் ஃபார் தட். இட் would be a disaster for me if I lost my job. நான் வேலை இழந்தால் அது எனக்கு ஒரு பேரிழிவாக இருக்கும். ஆமாம், வேலை போச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் தானே. அதுதான் இட் would be a disaster for me if I lost my job. There is no known reason for the accident. விபத்திற்கு அறியப்பட்ட காரணம் எதுவும் இல்லை, அதாவது தெரிஞ்ச விஷயம் எதுவும் இல்லை. There is no known reason for the accident. இங்கே தி நாட் த, ஏன்னா இங்கே வந்து ஏஇஐஓ வவல் சவுண்ட் வரும்போது தேன் படிக்கக்கூடாது, தீன் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். There is no known reason for the accident. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆங்கிலம், இந்தி, மலையாளம் எல்லா வீடியோஸும் இந்த சேனலில் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ, see you, bye bye.